எப்பவும் 100 நாளைக்கு இருக்காதுதான், ஓகேவா? அது நீ நிம்மதியா இருக்கலாம், யோசிச்சு பாரு. 100 நாள் வந்து என் டார்ச்சர் இருக்காது. நீங்க இருந்து ஜாலியா வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு நீ என்ன பண்ற, எவன் கூட போற, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு அங்க இருப்பேன். 100 days பீஸ்ஃபுல் லைஃப் உனக்கு. நான் அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் குசியா இருக்கேன்ல, இப்ப அதுவுமே ஒரு வீடு மாதிரி தான், பிக் பாஸ் வீடு. இப்படி பிக் பாஸ் 10 எழுதி இருக்கும். சும்மா சும்மா ஏதாவது சொல்லாதேன்பா, வேணாம்னா வேணாம். இப்படி பிக் பாஸ் 10 எழுதி இருக்கும். அங்க போய் இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு ஹாய் நல்லா இருக்கீங்களா, வா இந்த வீடே சூப்பரா இருக்கு அப்படின்லாம் அப்படியே உள்ள நுழையிற அந்த ஃபீல் எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? போன சீசனுக்கே போயிருக்க வேண்டியது. இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் கூட எல்லாம் நான் ஃப்ரெண்ட் ஆகணும்லாம் எனக்கு ஆசை. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அவர் அங்கிள் தானே, அவர் கூட சேர்ந்தா என்ன? அவர் தான் யூத்னு போய் சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஆனா அவர் அங்கிள் தான், அப்பா பொண்ணு மாதிரி பழகிட்டு போனாங்க. இந்நேரம் அவர் கூட ஃப்ரெண்டா இருந்தா அவர் கூட வந்து இப்படியே வீடியோ போட்டுருப்போம். இப்படியே வீடியோ போட்டு நானும் ஃப்ரெண்ட் ஆயிருப்பேன். மேடம் நீங்க சொல்லுங்க, நடிப்பா ரக்கன் இப்படிலாம் பண்ணுவாருன்னு யாரு? மேடம் மேடம் நடிப்பா ரக்கன், நடிப்பு கிறுக்கன். பேசாதன்பா. ஒண்ணு நீ வா, வேணாம் 2 பேரும் போக வேணாம், அவ்வளவுதான் நான் வரேன்னு சொல்லிட்டேனே. சரி போ, நான் வரல, நீ போயிட்டு என்னமோ பண்ணிப்போ. நான் போயிட்டு வரட்டா? என்னமோ பண்ணிப்போ, எனக்கு பிடிக்கல. உனக்கு காசு வேணுமா வேணாமா? எனக்கு வேணாம் காசு. எனக்கு வேணுமே. போயிட்டு வா. காசுக்கு என்ன பண்றது? போயிட்டு வா. நீ ஏன் சொல்லு, காசு வச்சு நல்லா இருந்து பண்ணுங்க சரியா? நீ எங்க போற? நான் எங்கயாவது போறேன் போ. இப்படி பிக் பாஸ் போயிட்டு வா. எதுக்காவது சப்போர்ட் பண்றியாடா நீ? எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். அங்க போய் இன்பா கன்ஃபெஷன் ரூம், ஃபுல் நேம் சொல்லக்கூடாது, இன்பாவிலையும் கூப்பிட்டாலும் நல்லா இருக்காது. இன்பா கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோனே உள்ள போய் அந்த பிக் பாஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அந்த வீடே இப்படி மாளிகை மாதிரி இருக்கும். என்ன அதுதான் சொல்லிட்டேன், போயிட்டு வா. நான் சண்டை போட மாட்டேன், என்ன எல்லாருக்குமே என்னை பிடிச்சிரும். என்னோட உண்மை ஆக்சுவலா நான் அதுதான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். எல்லாருக்குமே வந்து நான் ஒரு சண்டைக்காரி, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, சரியா? அதெல்லாம் கண்டென்ட்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா என்னோட ரியல் கேரக்டர் வந்து அங்க போனா எக்ஸ்போஸ் ஆகும். பரவாயில்ல, இந்த அக்கா இவ்ளோ சாஃப்டா, இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா, இவ்ளோ காமெடி பீஸா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னைய பிடிச்சிரும், புரியுதா?